பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். பிரசங்கி புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பிரசங்கி முதலாம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 41 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பிரசங்கி புத்தகத்தை எழுதியது யார்? விடை சாலமோன். கேள்வி எண் 2. பிரசங்கியாகிய சாலமோன் யாருடைய குமாரன்? விடை தாவீது. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. மாயை மாயை டேஸ் மாயை என்று டேஸ் சொல்லுகிறான்? விடை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். பிரசங்கி முதலாம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் டேஸ்? விடை வாக்கியங்கள். பிரசங்கி முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 5. எதற்கு கீழே மனுஷன் பிரயாசப்படுவதாக பிரசங்கி கூறுகிறார்? விடை சூரியனுக்கு கீழே. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற டேஸினாலும் அவனுக்கு பலன் என்ன? விடை எல்லா பிரயாசத்தினாலும். பிரசங்கி முதலாம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. டேஸ் போகிறது டேஸ் வருகிறது? விடை ஒரு சந்ததி போகிறது மறு சந்ததி வருகிறது. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. எது என்றைக்கும் நிலைத்திருக்கிறது? விடை பூமி. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 9. டேஸ் உதிக்கிறது டேஸ் அஸ்தமிக்கிறது? விடை சூரியன் உதிக்கிறது சூரியன் அஸ்தமிக்கிறது. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. தான் டேஸ் இடத்திற்கே சூரியன் திரும்பவும் டேஸ்? விடை உதித்த இடத்திற்கே திரும்பவும் தீவிரிக்கிறது. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வருவது எது? விடை காற்று. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. காற்று டேஸ் போய் டேஸ் சுற்றி சுழன்று சுழன்று அடிக்கும்? விடை தெற்கே போய் வடக்கே சுற்றி. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 13. எல்லா நதிகளும் எங்கே ஓடி விழும்? விடை சமுத்திரத்திலே.
பிரசங்கி முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 14. எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் எது நிரம்பாது? விடை சமுத்திரம். பிரசங்கி முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 15. எந்த இடத்திற்கு நதிகள் மறுபடியும் திரும்பும்? விடை தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கே. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16. எல்லாம் டேஸ் நிறைந்திருக்கிறது? விடை வருத்தத்தினால். பிரசங்கி முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 17. எது மனுஷரால் சொல்லி முடியாது? விடை வருத்தம். பிரசங்கி முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 18. எதினால் கண் திருப்தியாகிறதில்லை? விடை காண்கிறதினால். பிரசங்கி முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19. கேட்கிறதினால் செவி டேஸும் இல்லை? விடை நிரப்பப்படுகிறதும் இல்லை. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20. டேஸ் இனிமேலும் இருக்கும்? விடை முன் இருந்ததே. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 21. முன் செய்யப்பட்டதே டேஸ் செய்யப்படும்? விடை பின்னும். பிரசங்கி முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 22. சூரியனுக்கு கீழே டேஸ் ஒன்றுமில்லை? விடை நூதனமானது. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23. இது டேஸ் என்று சொல்லப்படத்தக்க டேஸ் ஒன்றுண்டோ? விடை நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? பிரசங்கி முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 24. நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களிலும் இருந்தது எது? விடை நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம். பிரசங்கி முதலாம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 25. எதை பற்றி ஞாபகம் இல்லை என்று பிரசங்கி கூறுகிறார்? விடை முன் இருந்தவைகளை பற்றி. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. டேஸ் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு டேஸ் இராது? விடை பின்வரும் காரியங்களை பற்றியும் ஞாபகம் இராது. பிரசங்கி முதலாம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
கேள்வி எண் 27. பிரசங்கியாகிய சாலமோன் எங்கே யாருக்கு ராஜாவாயிருந்தான்? விடை எருசலேமில் இஸ்ரவேலருக்கு. பிரசங்கி 1 அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 28. பிரசங்கி எதை பிரயோகம் பண்ணினான்? விடை தன் மனதை. பிரசங்கி 1 அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 29. பிரசங்கி எதை ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு தன் மனதை பிரயோகம் பண்ணினான்? விடை வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு. பிரசங்கி 1 அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 30. தேவன் மனுபுத்திரருக்கு எதை நியமித்திருக்கிறார்? விடை கடுந்தொல்லை. பிரசங்கி 1 அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 31. மனுபுத்திரர் கடுந்தொல்லையில் டேஸ் படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார்? விடை அடிபடும் படிக்கு. பிரசங்கி 1 அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 32. பிரசங்கி எவைகளையெல்லாம் கவனித்து பார்த்தார்? விடை சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம். பிரசங்கி 1 அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 33. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் பிரசங்கிக்கு எவ்வாறாக இருந்தது? விடை மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய். பிரசங்கி 1 அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 34. எதை எண்ணி முடியாது? விடை குறைவானதை. பிரசங்கி 1 அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 35. எதை நேராக்க கூடாது? விடை கோணலானதை. பிரசங்கி 1 அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 36. பிரசங்கி பெரியவனாயிருந்து டேஸ் இருந்த எல்லாரை பார்க்கிலும் டேஸ் அடைந்து தேறினார்? விடை எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து. பிரசங்கி 1 அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 37. பிரசங்கி தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்ன? விடை என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று தன் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டான். பிரசங்கி 1 அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 38. பிரசங்கி எவைகளை அறிகிறதற்கு தன் மனதை பிரயோகம் பண்ணினான்? விடை ஞானம், பைத்தியம் மற்றும் மதியினத்தை. பிரசங்கி 1 அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 39. ஞானம், பைத்தியம் மற்றும் மதியினத்தை அறிகிறதற்கு தன் மனதை பிரயோகம் பண்ணினது பிரசங்கிக்கு எவ்வாறு இருந்ததாக கண்டார்? விடை மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறதென்று கண்டார். பிரசங்கி 1 அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 40. நோவு பெருத்தவன் யார்? விடை அறிவு பெருத்தவன். பிரசங்கி 1 அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 41. அதிக டேஸிலே அதிக டேஸ் உண்டு? விடை அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு. பிரசங்கி 1 அதிகாரம் 18ஆம் வசனம்.
இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். God bless you.